ஹாய் காய்ஸ். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம திருவண்ணாமலைக்கு தான் போக போகிறோம். அப்படியே திருவண்ணாமலை கோயில் ரொம்ப நாள் பிளான் இது எனக்கு. ஆக்சுவலாக அது அமையவே இல்லை. இப்போ தான் போக போகிறேன். பல வருஷம் பிளான் பண்ணி இன்னைக்கு தான் போக போகிறேன். ஸோ வெல்கம் டு சந்தியா மேக் ஓவர் ஆர்டிஸ்ட்ரி. நாம் இன்னைக்கு திருவண்ணாமலை போகிறோம். ஸோ விழுப்புரத்துலேருந்து திருவண்ணாமலைக்கு 1.5 hour ட்ராவல் இருக்குது. ஒரு 66 கிலோமீட்டர்ஸ்க்கு மேலே இருக்குது. அதனால் போகிறதுக்கு ஒரு 1.5 மணி நேரம் ஆகிடும். நாங்கள் கிளம்புனதே 11:45 தான் கிளம்பணும். ரொம்ப சீக்கிரமாக ஏர்லி மார்னிங்கே கிளம்பிட்டோம். ஆனால் பிளான் பண்ணது மட்டும் காலையிலே கிளம்பிடணும் அப்படின்னு தான் பிளான் பண்ணோம். என்றைக்கு நம்ம பிளான் பண்ணி அந்த டைம் கரெக்டாக கிளம்பியிருக்கோம். நான் வீடியோ எடுக்கணும்னு சொல்லி கூட என்னை தூக்கி 3rd கிளாஸில் போட்டாங்க. அதாவது லாஸ்ட் சீட்டில் போட்டு விட்டாங்க. ஆக்சுவலாக நாங்கள் என்ன ஐடியாவில் கிளம்பணுன்னா, ஃபர்ஸ்ட் டேரெக்டாக திருவண்ணாமலை கோயிலுக்கு போயிட்டு அப்படியே கிரிவலம், அப்புறம் அங்கே ரமணர் ஆசிரமம் எல்லாம் பார்த்துட்டு ரிட்டர்ன் வரும்போது திருக்கோவிலூரில் உலகளந்த பெருமாள் கோயிலுக்கும் போயிட்டு வரலாம். அது திருக்கோவிலூரில் ரொம்ப ஃபேமஸான டெம்பிள் தான் அது. சரி, அப்படியே அதுவும் பார்த்துட்டு ரிட்டர்ன் வரலாம் அப்படின்னு தான் நாங்கள் பிளான் பண்ணோம். ஆனால் நாம் ஒன்று நினச்சா தெய்வம் ஒன்று நினைக்கும் இல்லையா? அங்கே வச்சு காட்டுன்னு காமிச்சிட்டாரு. அப்படி என்ன சம்பவம் நடந்துச்சுன்னு வீடியோ ஃபுல்லாக பார்த்து நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. நாங்கள்லாம் பக்கத்து தெருவுக்கு போனாலே ஸ்நாக்ஸோடு தான் கிளம்புவோம். 1.5 மணி நேரம் ட்ரிப் ஆச்சு. ஸ்நாக்ஸ் இல்லாமல் எப்படி? அதனால் சரி, அதை வேறு ஒரு கடையிலையும் நிறுத்தி அதை வேறு வாங்கிட்டு இருந்தோம். அதில் பாதி டைம் ஓடி போயிடுச்சு. அதில் இருக்க பிஸ்கெட் வேறு எடுத்து கார் உள்ள எப்படி சிந்தாமல் சாப்பிட்றதுன்னு டெமோலாம் காமிச்சிருந்தேன். அங்கே எல்லோரும் காய் துப்புனாங்க, அது வேறு விஷயம். இருந்தாலும் இதெல்லாம் அப்படி பண்ணிகிட்டே போனால் தானே நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக அங்கே போகிற வழியிலே அந்த மலை பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த பாறையெல்லாம் அப்பயே விழுற மாதிரியே இருக்குது. பார்க்கும்போதே பயமாக இருந்துச்சு. அவ்வளோ பெரிய பாறை ஒரு மாதிரி பேலன்ஸே இல்லாமல் நிற்கிதுங்க. அது எப்படிடா நிற்கிது அப்படின்னு தான் பார்த்துட்டே போனேன்னா. அண்ட் திருவண்ணாமலை ரீச் ஆகிறதுக்கே டைம் 1:30க்கு மேலே ஆகிடுச்சு. ஆக்சுவலாக கோயிலோட நடை இப்போ சாத்தியிருப்பாங்க. 12 o'clock க்ளோஸ் ஆகிடும். அதோட 4 o'clock தான் திறப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் போட்டு இருந்துச்சு கூகுளில். பட் பிரதோஷமால திறந்துருந்தாலும் இருக்கும், எங்களுக்கு தெரியல. ஆனால் சரி 4 o'clock பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் கிரிவலம் மட்டும் அப்படியே கார்லேயே போயிடலாம் அப்படின்னு ஒரு இடமா ஸ்டார்ட் பண்ணோம். ஸ்டார்டிங்கே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எடுத்ததுமே ஒரு லிங்கம் பார்க்கவே இல்லை. அங்கே வேற ரோட்ல வேற டைவர்ட் பண்ணி அனுப்பிட்டே இருந்ததுனால எந்த பக்கம் அப்படின்னு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் நாங்கள் அஷ்டலிங்கம்ல ஆக்சுவலாக ஃபைனலாக நாங்கள் 2 லிங்கம் பார்க்கல, மொத்தம் 6 பேர் தான் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் அதில் குபேரலிங்கம் பார்த்துட்டோம். உள்ள நிறைய இடத்துல வந்து கேமரா அலௌட் இல்லை. ஸோ அலோவ் பண்ண இடத்துல மட்டும்தான் நான் எடுத்திருக்கேன். அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து சந்திரலிங்கம் பார்த்தோம். அந்த இடம்லாம் ஸ்லிப்பர் போடாமல் நடக்கவே முடியல. பயங்கரமாக சுட்டுச்சு காலெல்லாம். நெக்ஸ்ட் வாயுலிங்கம் பார்த்துட்டோம். நிறைய இடத்துல வந்து கோயிலோட மெயின் வந்து க்ளோஸ் பண்ணி தான் வச்சுருந்தாங்க. அந்த இடத்துல எனக்கு என்ன ஒருனா, நிறைய கோயிலுங்க இருக்கும். ஆக்சுவலாக கிரிவலம் போகிற இடத்துல நிறைய மற்ற கோயிலும் இருக்கும். அஷ்டலிங்கம் இல்லாமல் மற்ற கோயிலும் இருக்கும். அது இல்லாமல் பார்க்குறவங்க பார்க்கலாம். பட் டைம் இருந்துச்சுன்னா தான் பார்க்க முடியும். ஸோ நீங்கள் மார்னிங்கே வந்திருந்தால் கண்டிப்பாக கவர் பண்ண முடியும். எனக்கு வந்து எங்கள் குலதெய்வ முனீஸ்வரர் கோயில் அங்கே இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக போயே ஆகணும்னு அங்கேயும் போயிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் சூரியலிங்கம், நிறைய இடத்துல வந்து ஒரு டோர் ஓப்பனில் இல்லை. அதனால அப்படியே தான் வெளியிலேருந்தே தான் பார்த்துட்டு வந்தோம். அங்கே வேற நிறைய சின்ன பசங்கள்லாம் வந்து அந்த விபூதிலாம் வச்சு விட்டாங்க. ஆக்சுவலாக அந்த பட்டை போட்டு சந்தனம் குங்குமம்லாம் வச்சு விட்டாங்க. நல்லா தான் இருந்துச்சு. அது நானும் வச்சுக்கிட்டேன். அண்ட் தென் நெக்ஸ்ட் லிங்கம் நிருதி லிங்கம் உங்களை பார்க்க வந்தோம். அங்கேயும் க்ளோஸ்ல தான் இருந்துச்சு. ஸோ இங்கே என்ன ஆக்சுவலாக ஸ்பெஷல்னு அங்கே போர்டில் போட்டுருந்தாங்க. நிருதினா நிலம் அப்படின்னு அர்த்தம் அப்படின்லாம் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் 12 ராசிக்கும் எந்தெந்த லிங்கத்தை வணங்கினா நல்லது அப்படிலாமும் அங்கே போட்டிருந்தாங்க.
இங்கேயே டைம் 3 o'clock மேலே ஆயிடுச்சு. செம்மையாக பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆக்சுவலாக வீட்டில் இருந்தே புளி சாதம், தயிர் சாதம், பக்கோடா, சிப்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வந்துட்டோம். எனக்கு வந்து ஆக்சுவலாக ஹோட்டல் பிளான் பண்ணாங்க. ஆனால் எனக்கு வந்து இதை மாதிரி எடுத்துகிட்டு போனால் தான் ரொம்ப பிடிக்கும். போட்டு எங்கள் அம்மாட்ட போராடி ஒரு வழியாக இப்படி எடுத்துகிட்டு வந்துட்டோம். அங்கேயே ஒரு இடத்துல கார் பார்க் பண்ணிட்டு அங்கேயே சாப்பிட்டுட்டோம் ரோட்லேயே. அங்கே வந்து எல்லாருக்கும் என்னன்னா நிறைய குரங்கும் இருந்துச்சு. அந்த இடத்துல வந்து மான் வேற இருந்துச்சு. ஆனால் அந்த மான் இருந்த ஏரியா வந்து ரொம்ப குப்பையாக இருந்துச்சு. அது மான் விட்டுலாம் வைக்கல, அந்த பக்கம் அந்த ஏரியாலே இருக்கும் போல. அதை வேற பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் பாவம் அதுக்கு அங்கே சாப்பாடுன்னு என்ன எனக்கு அது தெரியல எப்படி இருக்கும்னு. அந்த ஏரியா அந்த இடமே ரொம்ப குப்பையாக தான் இருந்துச்சு. கொஞ்சம் அந்த இடம்லாம் மெயின்டைன் பண்ணி வச்சா இன்னும் நல்லா இருக்கும். அங்கே மானை பார்த்துக்கிட்டு குரங்க பார்த்துக்கிட்டு குழந்தைங்களுக்கு, என் தங்கச்சிக்கும் அதே என் பையன் வயசுலேயே 1.5 வயசுலேயே ஒரு குழந்தை இருக்கான். 2 குட்டிக்கும் நாங்கள் அப்படியே மானும் குரங்கு எல்லாத்தையும் காமிச்சு நாய் எல்லாம் இருந்துச்சா அதெல்லாம் காமிச்சு அவங்க அங்கேருந்து கிளம்புறதுக்கே மனசு இல்லை. அப்புறம் அங்கே சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே நல்லா இருட்டிட்டு மழை தூர ஆரம்பிச்சிடுச்சு. அப்படியே சரி கடகடன்னு யமலிங்கம் அப்புறம் இன்னொரு லிங்கம் மட்டும் பார்த்துட்டு, ஆக்சுவலாக 2 லிங்கம் நாங்கள் பார்க்கல, இந்திரலிங்கமும் ஈசான்ய லிங்கமும் பார்க்கல. சரி மழை தூர வேற ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி டைரெக்டாக கோயிலுக்கு போயிடலான்னு வந்துட்டோம். ஸோ ஃபைனலாக கோயில் கோபுரத்தை பார்த்ததும் தான் எனக்கு அப்படியே திருப்தியாச்சு. அப்படி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அங்கே. பட் போகிற வழி வந்து ரொம்ப ஆக்சுவலாக அங்கே ஒர்க்லாம் ஏதோ நடந்துட்டு இருந்துச்சு. ரோட் போடுறாங்களா என்ன தெரியல. அந்த இடம் பள்ளம்லாம் தோண்டி வச்சுருந்தாங்க. ஸோ அப்படியே மழை வர துரிச்சு வேகமாக நடந்து உள்ளே ஓடிட்டோம். அங்கே என்ன ஆக்சுவலானா வெளியில் வந்து ஒரு 2 பேராக போங்க, 3 பேராக போங்க அப்படின்னு ஸ்டாப் பண்ணிட்டாங்க. என்னன்னா நாங்கள் ஆக்சுவலாக அந்த 4 கோபுரம் இருக்கும், எந்த வழியில் உள்ளே போகணும்னு ஆக்சுவலாக தெரியல. ஸோ நாங்கள் ஏதோ ஒரு கோபுரம் வழியாக உள்ளே போயிட்டோம். ஆனால் அங்கே என்னன்னா ஒரு ஸ்லிப்பர் டோக்கன் கூட இல்லை. ஆக்சுவலாக ரோட்லேயே தான் விட்டுட்டோம். ஸோ என்ன ஆச்சுன்னா அங்கே போலீஸ்லாம் வந்து 2 பேரா, ஏன்னா அன்றைக்கி பிரதோஷமால ரொம்ப கூட்டமாக இருக்குன்னு அந்த மாதிரி விட்டாங்களா, இல்லை நாங்கள் வேறு ஏதோ கோபுரம் வழியாக உள்ளே போயிட்டதால அதை மாதிரி விட்டாங்களா தெரியல. அப்புறம் எல்லாரும் வந்து ஒன்றா சேர்ந்து உள்ளே போகிறதுக்கு டைம் வந்து 4:45 மேலே ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் போய் அங்கே க்யூவில் நிற்க ஆரம்பிச்சிட்டோம். திருவண்ணாமலைக்கு மட்டும் சிவன் மனசு வச்சாதான் வர முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. எனக்கு இப்பதான் மனசு வச்சார் போல. சரின்னு போனா வச்சு நல்லா சோதிச்சிட்டாரு. கியூவில் போய் நின்ன உடனே செம்ம கியூ போல. அன்னைக்கு பிரதோஷமால ரொம்ப பெரிய கியூவா நின்றுட்டு இருந்துச்சு. லெஃப்ட் சைட்ல எல்லாம் கொஞ்சம் ஓப்பனா தான் இருக்கு, காத்து வர்றதுக்கு அதுக்கெல்லாம் வசதி இருக்குது தான். ஆனாலும் என்னன்னா நாங்க போன டைம் செம்ம மழை உடனே பிடிச்சிருச்சு. அங்கே கியூவில் நிற்க ஆரம்பிச்ச உடனேவே நல்ல மழை பிடிச்சிருச்சு. 2 பசங்களும் அழ ஆரம்பிச்சு. ஆக்சுவலாக எங்கள் பசங்க இல்லை, எல்லா குழந்தைங்களும் அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் எப்படியோ அந்த கூட்ட நெரிசல்லாம் கொஞ்சம் தாண்டி உள்ளெல்லாம் போய் எல்லாரும் ஒன்னாலாம் போக முடியல, தனித்தனியாக ஆயிட்டோம். அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் உள்ள போக போக வந்து ஓரளவுக்கு நிக்கலாம் இடம் இருந்துச்சு. அந்த ஃபர்ஸ்ட் மெயின் ஏரியாவில் தான் ரொம்ப நிற்க கூட முடியல ஆக்சுவலாக.
அப்புறம் அங்கே பவர் கட் வேறு ஆயிட்டு வந்துட்டே இருந்துச்சு. ஸோ ரொம்ப ஒரு மாதிரி மழை இருந்த இடம் வந்து ஃபுல் வந்து ஆக்சுவலாக கவர்டாக இல்லை மேலே, சில இடத்துல ஓப்பனாக தான் இருந்துச்சு. ஸோ அந்த இடத்துலலாம் அப்படியே நனைஞ்சிட்டே தான் நிற்க வேண்டியதாக இருந்தது. ஆனால் குழந்தையெல்லாம் வச்சுருந்ததுனால ஓரளவுக்கு கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் விட்டுட்டாங்க. அந்த மழை பெஞ்சுது, நிற்கவே இல்லைங்க எங்களை போட்டு. அன்றைக்கி ஃபுல்லாக செம்ம மழை, நல்லா பெஞ்ச மாதிரியே இருந்துச்சு, செம்ம காற்று மழை. பொதுவாகவே நாங்கள் எங்கேயாவது வெளியில் பிளான் பண்ணாலே மழை வந்துடும். என்னென்னா மழை வந்து அந்த பிளானை கெடுத்துரும். இந்த தடவை நாங்கள் வந்ததுக்கப்புறம் தான் மழை வந்துச்சு, அதனால் கொஞ்சம் ஓகே அப்படின்னு ஆயிடுச்சு. ஆக்சுவலாக எங்களுக்கு முன்னாடி போன 2 பேர் வந்து கொடை வச்சுருந்தாங்க. அவங்க வந்து எங்களுக்கு முன்னாடி இருந்தப்போ கொடையில் அப்படியே குழந்தைய கொடுத்துட்டாங்க. ஸோ குழந்தைங்கள வந்து கொடையில் நனையாமல் விட்டுட்டு போயிட்டோம். பட் நாங்களாம் நல்லா தான் நனைஞ்சிட்டோம். மழையில் நனைகிறது எல்லாருக்கும் பிடிச்ச விஷயந்தான். ஆனால் மழையில் நனைஞ்சா ஒரு விஷயம் நடக்கும் பார்த்தீங்களா, சளி ஜுரம் அதெல்லாம் எங்கள் ஃபேமிலியில் எல்லாருக்குமே தாக்கிடும். அதனாலே வந்து மழையில் ரொம்ப நனைய மாட்டோம். சிவனை பார்க்க போகிறோம்னு நினச்சா போயிட்டே இருக்கு, கியூ முடிஞ்ச பாடு இல்லை. அப்புறம் அப்படி இப்படி முட்டி மோதி அரௌண்ட் 7:30 கிட்ட ஆயிடுச்சு நாங்கள் சிவனை பார்க்கும் போதே. ஸோ அவ்வளோ பெரிய கியூவாக இருந்துச்சு அன்னைக்கு. உள்ள வந்து மொபைல்ஸ்லாம் அலௌட் இல்லை, அதாவது கேமராலாம் அலௌட் இல்லை. அதனால ஒரு அளவுக்கு மேலே எடுக்கலன்னா. ஆக்சுவலாக சிவனை பார்த்ததுக்கப்புறம் அந்த ஒட்டுமொத்த ஸ்ட்ரெஸ்ஸும் போயிடுச்சு. அங்கே என்னென்னா அன்றைக்கி நடந்துச்சு அப்படின்றதெல்லாம் மறந்துடுச்சு. ஒரு மாதிரி பயங்கர ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், நிம்மதியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அங்கேருந்து அப்படியே வெளியே வந்து பிரகாரத்தை சுற்றிட்டு சரி ஓகே, இதுக்கப்புறம் எங்கே இருந்து திருக்கோயிலூர் பிளான் வேறு போட்டோம். அதுக்கே 7:30 ஆயிடுச்சு. அந்த கோயிலும் 8 o'clock க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அப்புறம் நாங்கள் எங்கே இருந்து அங்கே போகிறது, சரி ஓகே நேராக வீட்டுக்கு போயிட வேண்டியது தான் அப்படின்னு கிளம்பிட்டோம். இதில் என்ன இன்னொரு சம்பவம் நடந்துச்சுன்னா, சரி கிளம்பிடலாம் அப்படின்னு வெளியில் வந்து பார்த்தா எங்களது எல்லாரோட சப்பலும் எங்கள் ஃபேமிலியில் அம்மா அப்பா என்னது அண்ணன்து எல்லாரோட ஸ்லிப்பரும் தொலைஞ்சிடுச்சு, காணாமல் போயிடுச்சு 4 பேருதுமே. அது இல்லாமல் எங்கள் சித்தி பொண்ணுதும் அவட சப்பலும் தொலைஞ்சிடுச்சு. சரி அங்கே ஏதாவது ஸ்லிப்பர் கடை இருந்தால் ஒரு அவசரத்துக்கு வாங்கி போட்டு, ஏன்னா கார் எங்கேயோ பார்க் பண்ணியாச்சு. பார்க் பண்ணிட்டு கொஞ்சம் தூரம் உள்ளே நடந்து தான் வந்தோம். அது வரைக்கும் போகணுமே அப்படின்னு பார்த்தா அது வாய்ப்பே இல்லை போல, ஏன்னா அவ்வளோ மழை சேறு சகதி ஆயிடுச்சு. சரி அப்படியே ஆட்டோவாது ஏறி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமில் அந்த சப்பல் தேடினதே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. சரி வெறும் காலோடய அப்படியே ஆட்டோவில் ஏறி கார் கிட்டே விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் காரில் ஏறி சரி சாப்பிட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லி, ஏன்னா 8 o'clock மேலே ஆயிடுச்சு, 8:30 ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ சரி சாப்பிட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல் பக்கத்துலேயே இருந்த ஹோட்டலுக்கு போயிட்டோம். பிரசாதம் வாங்கலாம் அப்படி இப்படி என்னென்னவோ மற்றது ஏதாவது சுற்றி பார்க்கலாம் அப்படின்லாம் பார்த்தா எதுக்குமே டைம் இல்லை. சரி ஓகே அப்படின்னு அங்கேயே ரெஸ்டாரண்ட் ஒன்று போயிட்டோம். ஹோட்டல் ஆனந்த ரமணா அப்படின்னு சொல்லி ஒரு ரெஸ்டாரண்ட் இருந்துச்சு. ஆம்பியன்ஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு அண்ட் ஃபுட்டும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ நீங்கள் திருவண்ணாமலை கோயில் போனீங்கன்னா அந்த ஹோட்டல் கூட போயிட்டு பாருங்கள், நல்லா தான் இருந்துச்சு அங்கே எல்லாமே. நாங்கள் வந்து சப்பாத்தி இடியாப்பம் ஃப்ரைட் ரைஸ், அதாவது மிக்ஸ்டு ஃப்ரைட் ரைஸ், தோசை இதெல்லாம் தான் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு ஃபைனலாக ஒரு டீ இல்லாமல் ஃபினிஷிங் இருக்காது, அதனால் அப்படியே ஒரு டீயை குடிச்சிட்டு எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. டீக்கு நாட்டு சக்கரை கொடுத்தாங்க, எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. குவாலிட்டி வைஸ் சரி, ஃபுட்டு எல்லாமே ஆம்பியன்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஸ்லிப்பர் இல்லாமல் சத்தியமாக முடியலங்க, ரொம்ப கடுப்பாக இருந்துச்சு நடந்து போக வரலாம். சரி ஓகே, கோயிலில் செப்பல் திறந்தா நல்லதுன்னு சொல்லுவாங்களே அப்படின்னு நம்மளே ஏதாவது நினச்சிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். ஸோ நாங்கள் கிளம்பும் போது டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 10:30 ஆயிடுச்சு அண்ட் வீட்டுக்கு ரீச் ஆக 12 o'clock ஆயிடுச்சு.
ஸோ இப்படியெல்லாம் தான் போய் நாங்கள் ஈவன் அண்ணாமலையாரை பார்த்துட்டு வந்தோம். பட் அது வந்து ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் கொடுத்துச்சு. என்னதான் மழையிலையோ இது அதுன்னு என்ன நடந்திருந்தாலும் ஒரு நல்ல ஒரு திருப்தி இருந்துச்சு போயிட்டு வந்ததில். ஏன்னா அத்தனை வருஷம் கழிச்சு எனக்கு 2-3 டைம் பிளான் பண்ணி அது கேன்சல் ஆகிட்டு இதுதான் நான் போனேன் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ எனக்கு வந்து இந்த ட்ரிப் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. உங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இதை மாதிரி வேற என்ன ட்ரிப் போகலாம், எந்த கோயில் போகலாம், இல்லைனா வேற என்ன மாதிரி ட்ரிப் போகலான்றதையும் கமெண்ட்ல சொல்லிடுங்க. ஓகே, பாய்.